நீ தாலி கட்டுற நேரத்துல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற? நானும் ஜீவா உயிருக்கு உயிரா லவ் பண்றது உங்களுக்கு தெரியும்ல. என்ன தவிர வேற யாரும் ஜீவாவை கல்யாணம் பண்ணக்கூடாது. அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா மாமா? சார் உடம்பு முடியாம போய் எல்லாம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு மேல போய் கதவு சாத்திக்கிச்சு. அப்பாடே வந்திருக்க பாரு கதவுல. ஏமா போய் நடக்க வேண்டியது அப்படியே நான் நடக்க போறேன். கல்யாணம் வந்து பொண்ணு நடந்து போச்சு. முல்ல என்னப்பா முல்ல முல்ல என்ன காரியம் பண்ற முல்ல? தயவு செஞ்சு எல்லாம் நிறுத்துறீங்களா? என்ன பிரச்சனைனாலும் நாங்க பாத்துக்கிறோம். போங்க. அந்த பக்கம் பாக்க போறியா? இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்க? நீ வா, இந்த கல்யாணத்தை நடத்தாம நான் விட மாட்டேன். வா எந்திரி, பாடி வா. முல்ல சொல்றத கேளு. ஐயோ ப்ளீஸ் கா, என் வாழ்க்கைக்கு நீங்க பண்ணதெல்லாம் போதும், என்னை விட்டுருங்க. என்னங்க முல்ல நீல நான் சொல்றத கேளு. முல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு முல்ல. விடுங்க கா. முல்ல சத்தியமா அந்த பொண்ணு இங்க வந்து நீ பண்ண நான் நினைக்கல முல்ல. ஜீவா மாமா வேற ஒரு பொண்ணை விரும்புறாருன்னு தெரிஞ்சும் ஏன் இந்த கல்யாணத்துக்கு எனக்கு ஆசை காமிச்சிய? என் கல்யாணத்தை நடத்த வேண்டியது உங்க பொறுப்புன்னு ஏன் சொன்னீங்க? இப்ப நான் என்னக்கா செய்யணும் சொல்லுங்கக்கா. இப்ப நான் என்ன செய்யணும்? முல்ல இங்க நிச்சயம் பண்ணிட்டு அங்க போய் பொண்ணும் கேட்டிருக்க. பொம்பளையாடி நீ, அசிங்க பிடிச்சவளே. சித்தி போதும். என்ன போதும்? இங்க ஒரு கல்யாணம் நின்னு போய் கிடக்கு. தாலி கட்டும்போது ஒருத்தி வந்து கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்கிறா. ஜீவா மாமான்னு உருகினவ கல்யாணம் நின்னு போய் கண்ணீரும் கம்பளியுமா நிக்கிறா. மேல வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னு போனா இனி இவளை யாருங்க கட்டிப்பா? இவ வாழ்க்கை என்னத்துக்கு ஆகும்? இது மாதிரி உங்க தங்கச்சிக்கு நடந்திருந்தா சும்மா இருந்திருப்பீங்களா? முல்ல என்ன நம்பு. உனக்கு நான் வாக்கு கொடுக்கும் போது ஜீவா இன்னொரு பொண்ணை விரும்புறான்னு எனக்கு தெரியாது முல்ல. ஏன் தெரிஞ்சதும் சொல்லியிருக்க வேண்டியதானே? நடிக்காததானோ? கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? எதுக்கு இவ வாழ்க்கையில விளையாடுற? எல்லாருமே தளத்தை கொண்டு சொல்லாதீங்க. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சதை நடந்துச்சு. பிள்ளைய விரும்புறேன்னு ஜீவா சொன்னது அதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. முள்ளைய கல்யாணம் பண்ணி சொன்னதே நான் தான், தனம் கிடையாது. வந்தவதான் கரெக்டா சொன்னாலே, இவதான் போய் பொண்ணு கேட்டான்னு. எவ்வளவு பெரிய ஜாலக்காரி இவ. உன்கிட்ட சொன்ன இல்ல கஸ்தூரி, அன்னைக்கு ஜாதகம் பார்க்கணும்னு வந்தால கல்யாணத்தை நிறுத்த முடியுமான்னு பாத்துக்கிட்டு இவ ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணத்தை நடத்தக்கூடாதுன்னு தெளிவாதான் இருந்திருக்கா. போன வாரம் கூட கோவில்ல பார்த்ததா அந்த புள்ள எவ்வளவு தெளிவா சொல்லுச்சு. கல்யாண நேரத்துல கரெக்டா வர சொல்லி இவதான் அவளுக்கு ஐடியா கொடுத்திருப்பா. இல்ல பாவி பாவி, நீ எல்லாம் விளங்கவே மாட்டேடி, மண்ணா போயிடுவே. ஐயோ அத்தை இங்க பாருங்க அத்தை, நான் திரும்ப என்ன சொல்ல வரேன்டா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் மாப்பிள்ள. போதும், வசதியான இடத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்தது, அதுதான் வேணும். நீங்க நினைச்சதுல தப்பு இல்லை. ஆனா ஒரு வார்த்தை முன்னாடி சொல்லியிருந்தா இப்படி மனமேல வரைக்கும் என் பொண்ணு வந்து அசிங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. இந்த கல்யாணம் முடிவான நாள்ல இருந்தே நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம், இந்த
இந்த தனம் சரியில்லை சரியில்லைன்னு. இவளை நம்பினா நட்டாத்துல விட்டுருவான்னு நான் அப்பவே சொன்னேனே, யாராவது கேட்டீங்களா? இப்ப புரியுதா உங்களுக்கு இவ எவ்வளவு பெரிய ஜாலக்காரின்னு? போது நிறுத்துறீங்களா? நடந்த விஷயம் எதுக்குமே தன காரணம் கிடையாது, நம்புங்க. நல்லா இருக்குண்ணே. இப்போ கூட உன் பொட்டாட்டி மேலதான் அக்கறை உனக்கு. இந்தா கல்யாணம் நின்று போய் அழுதுகிட்டு நிக்கிற எங்க வீட்டு பொண்ணு உனக்கு கண்ணுக்கு தெரியல. கல்யாணம் நின்னு போச்சு நீ ஏண்டி சொல்ற? யோ, இப்ப நான் கேக்குறேன், ரோஷமுள்ள ஆம்பளையா இருந்தா நீ சொன்ன மாதிரி உன் தம்பிக்கும் என் மகளுக்கும் இப்பவே கல்யாணத்தை நடத்தி காட்டு. அப்ப நான் ஒத்துக்கிறேன் நீ ரோஷம் உள்ளவன், உன் பொண்டாட்டி தப்பே பண்ணலன்னு. நடத்தி காட்டிய பாப்போம். ஆம்பளை தானே நீ? பத்திரிக்கை அடிச்சு ஊருக்கெல்லாம் கொடுத்து அம்புட்டு பேர் வந்து உக்காந்துருக்காங்க. அவங்க முன்னாடி சொன்னபடி உன் தம்பிக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கணும். நடத்தி காட்டியா? மாப்பிள்ள, பார்வதி கோவமா கேட்டதையே நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன் மாப்பிள்ள. மணமேடை வரைக்கும் வந்துட்டு என் பிள்ளை கல்யாணம் நின்று போயிடக்கூடாது மாப்பிள்ள. மாப்பிள்ள, நான் ஏதாவது சீரியஸ் இடத்துல குறை வச்சிருந்தேன், அடகு வச்சிருக்க வீட்டை வித்து அதை நான் கொடுத்துட்றேன் மாப்பிள்ள. உங்களை கெஞ்சி கேட்கிறேன், எப்படியாவது இந்த கல்யாணம் நடத்திடுங்க. என்னமா பண்ணி வழி இல்ல மாப்பிள்ள. பாருங்க மாப்பிள்ள, என் பிள்ளை பச்சை பிள்ளை. ஐயா, என் பிள்ளையோட வாழ்க்கை எப்படி கேள்விக்குறியாச்சு மாப்பிள்ள. என் பிள்ளை யாருக்கு எந்த பாவம் பண்ணல, அவளுக்கு ஏன் இந்த நிலைமை? ஆண்டவா, எனக்கு ஏன் இப்படி? நான் யாருக்கு எது கெடுதல் பண்ணலையே. ஐயோ, ஏ கஸ்தூரி, நீ முல்லை பாத்துக்கோ, நான் இது வரேன். இருமா, இரு. முல்லை அழுத முல்லை. இங்க பாருமா. ஏம்பா சத்தியமூர்த்தி, இங்க வா ஒரு நிமிஷம். ஏம்பா, இங்க என்ன நடக்குது? மணி என்னாச்சு? கல்யாணம் நடக்குமா நடக்காதா? அண்ணே, தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா இருக்கனே, கல்யாணம் நடக்கணே. ஏப்பா, எல்லாரையும் மண்டபத்துல உட்கார வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்களே, என்னதான் முடிவு எடுக்க போறீங்க? தயவு செய்து பொறுமையா இருக்கனே. இத பாருமா, நீ யாரா வேணா இருந்துட்டு போ. இங்க நடக்கிறது என் பொண்ணோட கல்யாணம். வந்து உக்காந்துருக்கவங்கள பாதி பேர் என்னோட சொந்தக்காரங்க, நான் கூப்பிட்டு வந்தவங்க. உள்ள செத்து போறேன்னு சொல்லி கதவை அடைச்சிக்கிட்டு அழுதது என்னோட பொண்ணு. இங்க என்ன நடந்தாலும் சரி, நீ என்ன கதை சொன்னாலும் சரி, இன்னைக்கு இந்த இடத்துல என் பொண்ணோட கல்யாணம் நடந்தே தீரணும். ஏய், இடத்த காலி பண்ணிடி. நான் ஜீவாவை 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். என்னால ஜீவாவை விட்டு கொடுக்க முடியாதுங்க. ஏய், நீ பேசாதடி. இங்க பாருங்க,
உங்க எல்லாரையும் சாட்சிய வச்சுட்டு நான் கேக்குறேன், இவங்க காதலிச்சாங்களா இல்ல என்ன கருமத்தை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. மணமேடை வரைக்கும் வந்தது ஏன் பொண்ணு. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பதில சொல்லுங்க. அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அத்தை. என்னையா இல்ல என்னன்னு கேக்குறேன், என்ன பேச போற? அத்தை, ஒரு நிமிஷம் பொறுமையா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அத்தை. இங்க பாருமா, நீ என்ன நினைப்புல இங்க கிளம்பி வந்ததுல எனக்கு தெரியாது. இது விளையாட்டு விஷயம் கிடையாது. என்னை விட உங்க அப்பா பத்தி உனக்கு நல்லா தெரியும். நீ இப்ப இங்க வந்து நின்று கல்யாணத்தை நிறுத்திட்டா உனக்கும் என் தம்பி ஜீவாக்கும் கல்யாணம் நடந்துடும் நினைக்கிறது ரொம்ப தப்புமா. அது கண்டிப்பா நடக்கவும் நடக்காது. நாங்க வேற, நீங்க வேற. உனக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு நல்லா தெரிஞ்சுதான் ஜீவாவை மனசை மாத்திக்கிட்டு இந்த கல்யாணத்தையே பண்ணிக்க சொன்னோம். நீ 2 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா நேரம் இந்த கல்யாணமே முடிஞ்சு போயிருக்கும். அப்படி லேட்டா வந்ததை நினைச்சுக்கிட்டு தயவு செய்து இங்க இருந்து கிளம்புங்க. கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இங்க கல்யாணத்தை நிறுத்த மட்டும் வரல. இன்னைக்கு இதே இடத்துல எனக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கையில தான் நான் வந்திருக்கேன். நல்லா இருக்குடி நியாயம். நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்ப, ஆனா என் பொண்ணு தூக்கல தொங்கணுமா? ஓடி வெளியே. போக முடியாதுமா. ஏய், இதை நீ தான் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்தியா இவள? இன்னைக்கு மட்டும் நீ சொன்னபடி கல்யாணம் நடக்கலன்னு வச்சுக்கோ, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன். அவங்க இங்க வரட்டும், அவங்க வந்து ஒரு நியாயத்தை சொல்லட்டும். சொந்தக்காரங்கிற பேர்ல கழுத்தறுத்துட்டாங்கன்னு சொன்னா நியாயத்தை சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்களா என்ன எங்களுக்கும்? நான் உங்க எல்லார்கிட்டயும் கெஞ்சி கேக்குறேன். நான் ஜீவாவை 2 வருஷமா லவ் பண்றேன். ஜீவாவும் அதை ஒத்துக்கிட்டான். எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு என்ன வீட்ல அடிச்சு ஜெயில்ல இருக்கிற மாதிரி அடைச்சு வச்சாங்க. இந்நேரம் எங்க வீட்ல எல்லாருக்கும் நான் வந்தது தெரிஞ்சிருக்கும். எங்க அப்பா இங்க வந்துட்டு இருப்பாரு. நான் அவர் கூட திரும்பி போனேன், என்ன கொண்டே போட்டுருவாரு. என்ன லவ் பண்ணி நம்பிக்கை கொடுத்துட்டு இப்ப இன்னொரு பொண்ணு கூட கல்யாணம் பண்றது தப்பு இல்லையா? நீங்களே சொல்லுங்க. இத பாரு, ரொம்ப நடிக்காதே. என்னமோ நாடகம் போடுற. நான் நடிக்கல, இப்பவும் சொல்றேன். எனக்கும் ஜீவாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். இந்த கல்யாணம் நடக்காம நான் எங்க வீட்டுக்கு போக மாட்டேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா இவங்க சொன்ன மாதிரி போலீஸ் வரட்டும். நான் அவங்க கிட்ட பேசுறேன். எனக்கு ஒரு நியாயத்தை அவங்க சொல்லட்டும். ஏப்பா, அந்த பொண்ணு தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லுதே. நம்ம போலீஸுக்கு போனாலும் போலீஸ் அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். எங்க அப்பா ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா நான் என்னங்க பண்ண முடியும்? நான் எங்க அப்பாவை கேட்டு ஜீவாவை லவ் பண்ணலையே. எங்க கல்யாணத்தை நீங்களே நடத்தி வைங்க. என்ன மணி புரியாம பேசிட்டு இருக்க? இந்த கல்யாணம் நடந்துட்டா உங்க அப்பா உன்னை சும்மா விட்டுருவாருன்னு நினைக்கிறியா? நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்றேன்.
நான் மேஜர், நானே தான் என் கல்யாணத்தை முடிவெடுத்தேன்னு. இதை எப்படியாவது நடத்தி வைங்க ப்ளீஸ். அண்ணா சாரிண்ணே. நல்ல நேரம் போயிட்டே இருக்கணும், சட்டுன்னு ஒரு முடிவெடுங்க. இந்த பாருங்க, முருகன் பொண்ணு கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்ததெல்லாம் சரிதான். ஆனா வந்த பொண்ணு ஆதாரத்தோடலாம் வந்திருக்கு. அத ஜீவாவும் ஒத்துக்கிட்டான். இப்ப நம்ம முடியாதுன்னு சொன்னா அவன் நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நஷ்டம் யாருக்கு? நமக்கு தானே. மூர்த்தி, இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் பொண்ணுங்க பக்கத்தாப்பா சாதமா இருப்பாங்க. ஜீவாவை போலீஸ் பிடிச்சிட்டு போய் கல்யாணம் நின்னு போனா யாருக்கு வருத்தம்? நம்மளுக்கு தானே. பேசாம அந்த பொண்ணு ஜீவாவை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா. சம்பந்தியம்மா, இப்ப எப்படி இருக்கு? என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் இல்ல. முல்லை எப்படி இருக்கா? பரவாயில்லம்மா. நம்ம குடும்பத்துல ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மூர்த்தி கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? இருங்க, நான் கூட்டிட்டு வரேன். எங்க கேட்டீங்களா? எல்லாருமே சேர்ந்து நம்ம பொண்ணு அனாதையா விட்டுவிட்டாங்க. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள நடக்குது? மாமா நான் மாப்பிள்ள, உங்களை அம்மா கூப்பிடுறாங்க. நீயும் அம்மா. மாமா இந்த வந்துரு மாமா. அம்மா என்ன மூர்த்தி, என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? அத்தை, நீ பேசாத. அம்மா இவன் நம்ம குடும்பத்தை பார்த்து பண்ண நம்பி விட்டா எங்க கொண்டு வந்து விட்டுருக்கா பாத்தியா? அத்தை, நான் அம்மா தானே ஒன்றும் பண்ணலம்மா. எனக்கு அதெல்லாம் கேட்க வேண்டாம்டா. என் தம்பி பாவண்டா. அவனையும் அவன் மகளையும் அம்போன்னு விட்டுறாதீங்கடா. அவன் என்னடா தப்பு பண்ணா? இன்னைக்கு இங்க இருந்து அவன் மகளுக்கு கல்யாணம் நடக்காம போனா அவன் தாங்க மாட்டான்டா. அந்த பாவத்தை அவனுக்கு செஞ்சிடாதீங்கடா. மூர்த்தி, இவனை என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்லு. வெளியே போ சொல்றா. போ சொல்றா. அம்மா, குடும்ப மானத்தை எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டான் பாத்தியா? போ சொல்ற இவனை வெளியே. மாமா,
பர்மிஷன் வாங்கல. அண்ணன் நீயும் வா. உங்க பொண்ண பாத்தீங்களா? எவ்வளவு நம்பின அவள. இப்ப என்னதான் பண்ண போ- என்னதானா? மாமா இங்க பாருங்க, எங்க அப்பா எப்ப வேணாலும் இங்க வந்துருவாரு. என்ன அவர் கூட அனுப்பிடாதீங்க. அப்படி என்ன அனுப்பிட்டு ஜீவாவுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க. நான் முதல்ல சொன்னதான் செய்வேன். ஜீவாவுக்காக நான் எதுவும் செய்வேன்.